அதிமுக மட்டுமல்ல, அறிஞர் எடப்பாடியாரை விமர்சனம் செய்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, புரட்சி தலைவி அம்மாவை, பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்கிறவர் என்றால் இவர் எந்த கணக்கில் சேர்க்கிறது? ஒரு அநாகரிக அரசியல்வாதி. அவர் இந்த தியாகத்தையாவது எதிர்கட்சியாக சந்தித்திருந்தா பரவாயில்ல. ஒருபோது கூட மத்திய ஆளுக அரசுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரே தவிர இங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார்கள். அதிமுக சாதாரண வளர்க்கவில்லை, ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்திதான் 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை வளர்த்தார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் திடீரென்று வந்து ஒரு அநாகரிக அரசியலை கட்டி கொடுக்கிறார். அவரை வெகுளி என்று சொல்லுவதா, சகுனி என்று சொல்லுவதா? அதிமுக யாரிடம் ஒப்படைக்க முடியுமா? மக்களால் பார்த்து தேர்ந்தெடுத்தவர் அறிஞர் எடப்பாடியார், அதிமுக தேர்ந்தெடுப்படியார். இவர் சொல்றாரு இன்னொருத்தனை கொண்டு நாங்க பொறுப்பப்படுத்திடுவோம். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இன்னொருத்தனை கொண்டு பொறுப்பு சொன்னா அதற்காகத்தான் எடப்பாடியார் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து அதிமுக என்ற தனிப்பெரும் இயக்கம், எம்ஜிஆர் இயக்கம், புரட்சித்தலைவர் இயக்கம் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையிலே அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மிகச் சிறந்தவர், அழகாக பேசக்கூடியவர். நாங்கள் விவாதத்துக்கு கூட்டம் இங்க இருக்கிற வெங்கடேசன் 5 ஆண்டு காலத்துல என்ன வேலை பார்த்தீங்கன்னு சரவணன் விவாதத்துக்கு தயாரா என்று கேட்டார், சவால் விட்டார். இதுவரை அவர் பக்கத்துல இருந்து எந்த பதிலும் இல்லை. பேச்சாளர்ன்றாங்க, கதை எழுதுவார்ன்றாங்க, கட்டுரை எழுதுவார்னு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கதைகள் எழுதுகிறவர், கட்டுரை எழுதுகிறவர், பேச்சாளர் என்கிறவர் எங்கள் சாதாரண மருத்துவர், டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர், பிஜி படித்த மருத்துவர். அவர்கிட்ட வந்து பேசுவதற்கு தயாராக இல்லாத ஏற்ற வேட்பாளர் மக்கள் மத்தியிலே வர முடியாது. ஆக எதிர்காலம் அதிமுகவுடையது. டாக்டர் சரவணனுக்கு நீங்கள் இரட்டைகளி சின்னத்திலே வாக்களித்து தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார், உங்கள் அன்பை பெற்றவர், தொடர்ந்து நல்லபடியை செய்வார். நான் கூட கிராமப்புறங்களை சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இங்க அங்க இருக்க ஏழைகள், மிக சாதாரண ஏழைகளுக்கு என்கிட்ட சொல்லுங்க, நான் டாக்டர் சொல்லி டாக்டர் பி சரவணன் டாக்டர் செய்கிற அந்த நல்ல திட்டங்கள், நல்ல பணிகளுக்கு, மருத்துவ பணிகளுக்கு இலவசமாக அல்லது ஏழையாக இருந்தால் உற்ற துணையாக இருப்பார் என்ற உறுதியை கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு மக்கள் நல மருத்துவர், சமுதாய மருத்துவர். அப்படிப்பட்ட இனியவருக்கு நீங்கள் இரட்டை இலட்சணத்திலே வாக்களித்து அறிஞர் எடப்பாடியார் 2026ஆம் ஆண்டு வெற்றி பெறுவதற்கான அடிகள் வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது வேட்பாளர் அருமையண்ணன் டாக்டர் சரவணன் அவர்கள் உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க பேசுவார். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, ஆங்காங்கே வீடுகளிலிருந்து இந்த பிரச்சாரத்தை கேட்டுக்கொள்ளக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், திருப்பூரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணன் ஜீவா அவர்கள், வட்டக்கழக செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள், அண்ணன் ரமேஷ், அண்ணன் நிலையூர் முருகன் மற்றும் நிர்வாகிகளோடு வந்து உங்களை சந்தித்து இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல், நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் நீங்க கடந்த அதிமுக அரசு, புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா, அடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாட்டு மக்களுக்காக செய்த நல்ல திட்டங்களை யோசித்து பாருங்கள். திமுக இந்த 3 வருடத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதனையை நினைத்து பாருங்கள். எங்க பார்த்தாலும் விலை உயர்வு, எல்லா அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்ந்து போச்சு, வரி வரி வரின்னு வரியை ஏற்றிட்டாங்க. போதை மாநிலமா மாறிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அவங்களோட சர்வாதிகார போக்கு, யாரும் எதுவும் கேட்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய அட்டகாசம், ரவுடிசம் அதிகரிச்சிருச்சு திமுக. அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடணும்னா நீங்க வந்து ஆதரிக்க வேண்டிய ஒரு சின்னம் இரட்டைகளை. அதிமுகன்ற ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியுடைய நான் வேட்பாளராக டாக்டர் சரவணன் இங்கே தான் இருக்கேன். தோடு காலனியில் உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறேன். என்னைய மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வாக்களிச்சா நினைச்ச உடனே உங்களுடைய குறைகளை சொல்லலாம், கோரிக்கைகளை வைக்கலாம், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு எம்பியான செயல்படுவேன். இதுக்கு முதல் ஒரு எம்பிக்கு நீங்கள் வாக்களித்து அனுப்பி வச்சிங்க. அவர் 5 வருஷம் உருப்பக்கமே வரலை, இன்னைக்கு வந்து அவர் திரும்ப வாக்கை கேட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு தக்க சௌகடி தர்ற மாதிரி, கடிவாளம் போடுற மாதிரி இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு புரட்சியை பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீடும் நாடும் நல்லா இருக்கும். நம்ம பகுதிக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நம்மளது வெற்றி சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நன்றி நன்றி நன்றி.